அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜிகே டியூஷன் சென்டர். படிக்கிறதுக்கு எப்போதுமே ஒரு பணம் ஒரு பெரிய தடையாக இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருந்தாலுமே நம்ம படிக்கிறதுக்கான பல கல்வி உதவித்தொகை திட்டங்கள் நம்ம மாநிலத்தில் இருக்குது. அது என்னென்ன திட்டங்கள், அது எப்படி நம்ம பெறுறது, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் 7.5% இடஒதுக்கீடு, முதல் தலைமுறை பட்டதாரி, SC ST மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை திட்டங்கள் இருக்குது. இதில் இந்த 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இருக்கிறது. இது எப்படி கிடைக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கல்லூரியில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த கல்லூரியில் ஏதோ ஒரு குரூப், எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் நான் சீட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, அங்கே 60 சீட்டு இருக்குது அப்படின்னா, அந்த 60 சீட்டில் முதல் 6 அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களை அவங்க செலக்ட் பண்ணி அந்த மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் மற்றும் பேருந்து கட்டணம் அனைத்தையுமே கவர்மெண்ட்டு ஃபுல்லாக ஏற்றுக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த முதல் தலைமுறை பட்டதாரி. ஓகே, இந்த முதல் தலைமுறை பட்டதாரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆக போகிறீங்க. அதாவது உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாருமே எனது டிகிரி முடிச்சிருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் பெறுறதுக்கான தகுதியை பெறக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதே போல் இப்போ வீட்டில் இப்போ 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அங்கே உங்கள் அண்ணன் இப்போ ஸ்காலர்ஷிப்பு வாங்கிட்டாங்க, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது உங்களால் வாங்க முடியாது. ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப்பில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களோட ஃபீஸில் 50% அமௌண்ட்டை நம்ம கவர்மெண்ட் செலுத்திடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் 50% ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். அடுத்து SC ST மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை. இந்த கல்வி உதவித்தொகை பார்த்திங்கன்னா, பொறியியல் படிப்பில் நீங்கள் கவுன்சிலிங் அல்லது மேனேஜ்மெண்ட் சீட், நீங்கள் எதில் நீங்கள் உங்களோட சீட்டை எடுத்திருந்தாலுமே இந்த கல்வி உதவித்தொகை நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு சீட்டாக இருந்தாலுமே இதை நீங்கள் பயன்படுத்தி, இந்த திட்டத்தில் கவர்மெண்ட்டு உங்களோட கல்வி கட்டணத்தை முழுமையுமே அவங்க செலுத்திடுறாங்க. அதனால் நம்ம கல்வி கற்பதற்கு எதுவுமே தடை கிடையாது. அந்த தடைகளெல்லாம் உடைத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.